வெல்கம் டு நியோ டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதுதான் நம்ம அதாவது டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போட்டு வந்தோம் இல்லையா, விச்சை மற்றும் பிற. ஸோ அதோட நியூ சிலபஸ் டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம குரூப்பில் இருக்கீங்க, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து அகைன் ஜாயின் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி டெஸ்ட் குரூப்பில் இருந்தவங்க அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நியூவாக யாராவது ஜாயின் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், இதோட ஃபீஸ் வந்து 100 rupees தான். இது வந்து நான் மணி ஏர்ன் பண்ணுன்ற நோக்கத்தோடு இதை நான் வைக்கல, ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எடுக்கிறவனுக்கும் 2-3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போய் சேரணும் தான் நான் இதை எடுக்கிறேன், அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு கண்ணோட்டமும் இல்லை. ஆனால் வெறும் 100 ரூபாய் தானே இருக்குது அப்படின்னு கம்மி அமௌண்ட்டுக்காக சேரணும்னு சேராதீங்க. உங்களோட நான் வந்து எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் அதை முழுசாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை ஈடுபாடோடு படிப்பேன், இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பேன் அப்படின்னா மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி இதை கொடுக்கறது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இல்லாதவங்க, அதாவது நிறைய அமௌண்ட் கட்டி படிக்க முடியாமல் டெஸ்ட் பேட்ச் சேர முடியாதவங்களா, அவங்க இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, ஓகேங்களா, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி பர்சனுக்காக தான் நான் அந்த ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கத்தோடு தான் இதை நான் உருவாக்கியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் வேறு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியும்னா நீங்கள் சிறப்பான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது வந்து சுமாராக தான் இருக்கும், இந்த டெஸ்ட் பேட்ச் சுமாராக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ என்னால் முடிஞ்சதை தான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு வராதிங்க. ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியும், சரிங்களா. ஸோ அதுதான் 100 ரூபாய் கொடுத்ததுனால நீங்கள் வந்து இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு வரேன், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ கம்மி ரேட்டில் இருக்குன்னு ஜாயின் ஆகாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு நல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய அகாடமிஸ் இருக்குது, அதை நோக்கி போங்க. ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னா மட்டும் இதில் சேருங்க, சரிங்களா. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுப்பேன், கிளாஸஸ் நடத்துவேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், இலக்கணத்துக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணுமா ஆகாதான்றது உங்களோட விருப்பம் தான், சரிங்களா. ஓகே, ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கேன், ஓகே. இதிலே டீட்டெயில்ஸ் இருக்குது, கீழேயும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும், அது யூஸ் பண்ணி சேர்ந்துங்க. இதை பாருங்கள், வந்து எப்படி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகும்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பாருங்கள், இந்த ஷெடியூலை நான் குரூப்பில் போடுறேன், ஓகேங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, நம்ம டிஎன்பிசி குரூப்லையும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அதாவது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 18 ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நம்ம மேக்ஸ் வந்து பைலிங்குவல் தான் கொடுக்குறோம், ஓகேங்களா. 6th to 10th சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பேஸ் பண்ணி, அதாவது சிலபஸில் இருக்கிற மேக்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ அது வந்து பைலிங்குவலில் தான் கொடுக்குறோம். தமிழ் வந்து மோஸ்ட்லி தமிழ் ஃபஸ்ட்டு, இது வந்து தமிழுக்கு மட்டும், தமிழ் அண்டு மேக்ஸ் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஜிகேக்கு வந்து இதுக்கப்புறம் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன், சரிங்களா. ஸோ ஜிகேக்கு தனியாக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு தமிழை முடிச்சிடறேன். February 8 என்னோட மெயின்ஸ் 8 முடியுது. ஸோ அதுக்குள்ளேயும் தமிழை முடிஞ்சிடும், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இது எல்லாமே எதுனா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான், இப்போ இருக்கிற சிலபஸை பேஸ் பண்ணி அப்படியே டோட்டலாக ஷெட்யூல் சேஞ்சு நியூ ஷெட்யூல் தான், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துன்னா சொல்லும் பொருளும் அறிதல். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், புக்கில் படிக்க வேண்டியதெல்லாம் படிக்க வச்சிடறேன், ஓகேங்களா. ஸோ சொல்லும் பொருளும் அறிதல், எதிர்ச்சொல்லை காண்க, ஓகேங்களா. சொல்லும் பொருள் எதிர்ச்சொல் ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா. நடந்தலை உலகம், அதோட சொற்பொருள் என்னென்னு கேட்டால் அகன்ற உலகம், அதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா சிறிய உலகம். ஸோ அகன்ற சொற்பொருளுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சால் தான் எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஓகேங்களா. இது எங்கேருந்து படிக்கணும், 6th to 12th நியூ அண்டு ஓல்டு புக். அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுதல் எல்லாம் ஒரே கண்டென்ட் தான். பொருந்தா சொல்லை கண்டறிதல், இது ரெண்டும் தெரிஞ்சால் அதில் வந்து பொருந்தாத சொல்லை எடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே 6th to 12th நியூ அண்டு ஓல்டு புக், ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓகேவா. இது கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, சொற்பொருள். அதாவது இதில் படிக்கிறதே தான் இதில் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், ஓகேங்களா. 2 ஒர்க் கிடையாது. இதில் படிக்கிறோம், இதில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். புக்காக தயவு செய்து படிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், ஓகேங்களா. ஸோ சுருக்குதல், ஸோ மேக்ஸில் வந்து சுருக்குதல், ஓகேங்களா. என்னால் ஆல்ரெடி போட்டிருக்க சுருக்குதல் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை நான் வந்து குரூப்பில் அனுப்பியிருக்கேன். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க நிறைய கொஸ்டின்ஸ் எழுதும், நோட்ஸ் அனுப்புவீங்களா. நோட்ஸ்ன்றது கண்டிப்பாக 6th to 12th வரையும் ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் வேணும். தமிழுக்கு பழைய புக்காக இருந்தாலும் சரி, புது புக்காக இருந்தாலும் சரி. ஓல்டு புக்கு இல்லாதவங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன், சரிங்களா. மேக்ஸ் அதே மாதிரி அனுப்பிடுறேன், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ 2வது டெஸ்ட் வந்து ஒரு 2 நாள் தான் டைம் கொடுக்குறேன், 18, 19, 20. சார் இங்கே 2 நாள் இல்லையே, ஒரு நாள் தானே கேப் இருக்குது. அதாவது எப்பயுமே டெஸ்ட் வந்து எப்போ வேணால் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும், சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1.25 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக பண்ணலாம். இதில் அவ்வளோ கண்டென்ட் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வந்து
வெறும் சொற்பொருள் எதிர்ச்சொல் காண்க தானே, தேடி தேடி படிக்க வேண்டியது தானே. ஸோ அதனால் அவ்வளோவா இல்லை. ஓகேங்களா, மேக்ஸ் மட்டும் இருக்குது. மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க மேக்ஸ் இந்த டெஸ்ட்டில் எழுதிட்டீங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து 1.5 நாள் உங்களுக்கு 1.25 நாள் டைம் கொடுக்குறேன். ஓகேங்களா, போக போக எந்த கண்டென்ட் பெருசாக கொடுக்கணுமோ அதுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, டைம் ரொம்ப கம்மி நினைக்காதீங்க. சரிங்களா, கரெக்டாக படிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சொற்பொருள் அடிக்க, அப்புறம் இது காணுங்க. ஓகேங்களா, சொற்பொருள் அடிக்க, பிரித்தல், இது 2 மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கும் 1.25 நாள் அதிகம் தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிக்கை. ஓகேங்களா, ஸோ சொன்னோம்னா ஆங்கில ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கலைச்சொல் அறிக்கை இருக்குது. அந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ 6வது வந்து 12வது வரையுமே பார்த்துடலாம். 6வது 12வது வரையுமே நியூ புக்கில் பார்த்துடலாம். ஓல்டு புக்கில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சில இடத்துல ஆங்கில சொற்கள் இணையான தமிழ் சொற்கள் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பிற மொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்கள். ஓகேங்களா, ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. 6வது 12வது ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதெல்லாமே கூட நான் மென்ஷன் பண்ணி வேர் டு ஸ்டடி தனியாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம தேடி படிக்கிறது இன்னும் நல்லது. எல்லாமே புக் பேக்கில் தான் இருக்கும், புக்குக்குள்ளே இருக்காது. புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சி எக்ஸ்ட்ரா அதில் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ கலைச்சொல் அறிக்கைன்றது வந்து நம்ம புது புக்கில் இருக்குது. 6வது 12th நியூ புக்கு. ஆங்கிலம் மற்றும் பிற சொற்கள் இணையான தமிழ் சொல் புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா, சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் புக்கில் தான் இருக்குது. பழைய புக்கில் ஒரு பாடம், புது புக்கில் ஒரு லெசன். அதாவது இலக்கணம் மட்டும் இருக்கும். பழைய புக்கில் ஒரு இலக்கணம், புது புக்கில் ஒரு இலக்கணம் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலைச்சொல் அறிக்கை, பிறமொழி சொற்கள் புக்கில் படிக்கிறதே தான் இதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் படிச்சுட்டு இதில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் இது 20. அடுத்தது 22 வளாநிலை வலுவமதி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் போதும். இந்த வளாநிலை படிக்கிறதுலாம் வெறும் 5 நிமிஷம் போதும். கிளாஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே, ஓகேங்களா. ஸோ வலுனா என்ன, வளாநிலைனா இலக்கண பிழையின்றி, ஓகேங்களா, இலக்கண முறையுடன் இலக்கண பிழையின்றி எழுதுவது பேர் வளாநிலை. அது பிழையுடன் எழுதுவது வலு. அது பிழையாக இருந்தாலும் பிழை இல்லாமல் எடுத்துக்கொள்வது வலுவமதி. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது ஒரு கான்செப்ட். இது ஒன்று. மரபு தொடர்களை அறிதல், அதாவது ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு. ஓகேங்களா, இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இளமை மரபு சேர்த்துங்க. இளமை பெயர், இளமை மரபு. ஓகேங்களா, இதுவும் சேர்த்துங்க. இதில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா, புலி, பரல், சிங்கம், குருளை, அது பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பசு கன்று, ஆட்டுக்குட்டி, அது பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த கன்று. திணை மரபுன்றது வந்து இப்போ அம்மை வந்தால் அந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா. ஸோ பசு மேய்ந்தது, ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது ஒளி மரபு, ஓகேங்களா, வினை மரபு, தொகை மரபு எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி தான். அதை வந்து உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த லாங்குவேஜில் நான் கொடுத்துருக்கேன். நமக்கு எப்படி புரியுமோ அந்த லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ அப்போ வளாநிலை வலுவமதி இது படித்தா தான் நம்ம மரபு பிழை கண்டறிய முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஊர் பெயர் மரபு, ஓர் எழுத்து ஓர் மொழி. ஓகேங்களா, ஸோ எல்லாமே சிலபஸோட இலக்கணத்தோட பேஸ் பண்ணிக்கிறது. ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது தான் நான் டச் பண்ணியிருக்கேன். ஒரு கண்டென்ட் படிக்க வேண்டிய கண்டென்ட், மீதியெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து 6th to 12th நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் பேக்கில் இருக்குது. ஓகேங்களா, அது 6th to 12th தேடி பார்த்தா நமக்கு கிடைச்சிடும். கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் மேக்ஸ் வந்து விழுக்காடு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா, மேலே வந்து சுருக்குதல் நோட்ஸ் அனுப்பிடுறேன். இதுக்கும் நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மேக்ஸுக்கு வந்து தனி நோட்டு ஃபாலோ பண்ணிக்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 24. ஓகேங்களா, நகர வேறுபாடு, நகர வேறுபாடு, அதான் மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை 8. சரிங்களா, லா லா நா ரா அடுத்து வந்து இதான் இந்த 8 தான். ஸோ அது ஒன்று வேறுபாடு. இதெல்லாம் சொல் வேறுபாடு இதெல்லாமே. ஓகேங்களா, நான் உங்களுக்கு குழப்பிக்கலாம் வேணாம், தனியாக டாப்பிக்கை மட்டும் எடுத்து விடுறேன். அது சொல்லாகிறதா இருக்கட்டும், எடுத்தாட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், நமக்கு தேவை டாபிக். ஓகேங்களா, ஸோ மயங்கொலிகள். ஸோ அடுத்து வந்து 2வது வந்து ஒரு வேறுபாடு. அது வந்தால் அஃது வந்து என்ன பார்த்தோம், உயிர் எழுத்து வந்தால் ஓர் போடுவோம், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு போடுவோம். அதே மாதிரி அது. ஓகேங்களா, அது 2 கான்செப்ட் ஒரே இதில் வந்துடும். அடுத்து வந்து ஓமை தொடரின் பொருள் அறிதல், ஆயிரங்காலத்து பயிர் போல, மரபு தொடர்களின் பொருள் அறிதல். இப்போ வந்து பாறாங்கலுக்கு வெயிலா மழையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பழமொழி சொல்லக்கூடிய 2 ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா, கோழி குருடானம் குழம்பு ருசியாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா, பழமொழி அதுக்கான மீனிங் என்ன, பொருள் அறிதல் என்ன, இல்லை பழமொழியில் பாதி கொடுத்துட்டு பாதி கேட்குறது. ஸோ இந்த மாதிரி டைப். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஈஸி தான். இது கொஞ்சம் நிறையா இருக்கும், இதெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால தான் சேர்த்து கொடுத்துருக்கேன். நிறையா இருக்கிற கண்டென்ட்டும் கம்மியாக இருக்கிற கண்டென்ட்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, நோட்ஸ் இருந்தால் புக் இருந்தால் தேடி படிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல். இதுக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா, இதெல்லாம் யாரும் உங்களுக்கு கொடுப்பாங்களா, வேர் டு ஸ்டடியில் கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பயன்படுத்தி கொள்வது நம்ம கடமை. ஏன்னா புக்கில் இருக்கிறது தான் எடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய புக்கு புது புக்கு அப்படி இருக்கிறதெல்லாம் கூட கொடுத்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குரூப்பில் அனுப்புகிறேன். கவர்மெண்ட் மெட்டீரியல் குரூப்பில் அனுப்புகிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு
26 ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் வந்து 24, அடுத்து 26. தொடர் வகைகள் 16 வகை. இது ஆல்ரெடி கிளாஸ் போட்டேன், நீங்கள் கிளாஸை பார்த்தாலே போதும், நோட்ஸும் நான் அனுப்பிடுறேன் ஓகேங்களா. கிளாஸ் இருக்குது, 16 வகை தொடர்கள் ஓகேங்களா. ஸோ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுட்டா போதும், இது படிக்க வேண்டியதில் கான்செப்ட் பிடிச்சா போதும். 16 வகை, அந்த 16 வகையில் 12 வகை வந்து தனியாக படிக்கணும் ஓகேங்களா. ஸோ உடன்பாடு, எதிர்மறை, பொருள்மாறா எதிர்மறை, அதுக்கப்புறம் என்ன பார்த்தா உணர்ச்சி தொடர், செய்தி தொடர், கட்டளை தொடர் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வினா தொடர் இதெல்லாம் பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணால் தன்வினை, நேர்கூற்று, அயர்கூற்று ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்தா 12 வந்துடும். ஸோ அப்போ அதில் இன்னும் 4 வகை வந்து தனியாக சிலபஸை கொடுத்துட்டாங்க. தன்வினை தொடர், பிறவினை தொடர், செய்வினை தொடர், செயல்பாட்டு வினை. ஸோ இந்த 12 வந்து 12லேருந்து 4 கொஸ்டின் வருதுன்னா இந்த 4த்துலேருந்து மட்டுமே 4 கொஸ்டின் வரும். ஸோ 12ல் 4 இதில் 4 அப்படி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு தனி சிலபஸ். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை ஓகேங்களா. ஸோ 16 வகை. ஸோ அகர வரிசைப்படி சீர்களை செய்தல் இதெல்லாமே கிளாஸஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கிளாஸ் இருக்குது. கீழே இலக்கணத்தோட பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், முடிஞ்சால் டைம் இருந்தால் அதை இன்றைக்கே பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி 6th to 12th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. சொற்றொடரை கீழ்கண்டவது எவ்வகை தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே போதும் ஓகேங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்க வேண்டியதான் ஓகேங்களா. இந்த பக்கம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் போர்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கண்டென்ட்டு ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் 28 ஓகேங்களா. ஸோ வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து ஒரே கண்டென்ட் தான், இது ரெண்டும் சேர்த்து ஒரே இதுதான் வரும், ஆனால் தனித்தனி சிலபஸ் தான். வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொல்லை குறிப்ப நடந்தான்னு சொல்லி இதோட வேர்ச்சொல் கேட்பாங்க, நட ஓகேங்களா. தந்தான், தா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படி வந்துடலாம். அப்புறம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி விட்டுருவாங்கன்னா வேர்ச்சொல்லில் இப்போ நட அப்படின்ற வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இதோட வினையச்சம் கேட்பாங்க, நடந்து. அதுவே வினையாளனை பெயர் நடந்தவர் ஓகேங்களா. ஸோ அதுவே பெயரச்சம் நடந்த அப்படின்னு சொல்லி மாற்ற சொல்லுவாங்க. இவ்வளோ தான். ஸோ இந்த கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ வினைமுற்று, வினையச்சம், வினைமுற்றா நடந்தான் ஓகேங்களா. ஸோ வினையாளனை பெயர் அறிதல் இந்த கண்டென்ட் 1, வேர்ச்சொல் அறிதல் ஒரு கண்டென்ட், இது 2 கண்டென்ட். அடுத்து வந்து பெயரச்சம் வகை அறிதல். பெயரச்சம் வகை அறிதல் என்ன பண்ணோம், பெயரச்சல் என்னென்ன வகை இருக்குது, எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இலக்கண குறிப்பு. இது 2த்துக்கும் நம்ம என்ன தேவைப்படும்னா இலக்கண குறிப்பு கொஞ்சம் படிக்கணும் ஓகேங்களா. இலக்கண குறிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்டாக இருக்கணும். வேர்ச்சொல்லுக்கு வந்து பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிக்க வேண்டியணும், நான் மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணத்தை ஒரு முறை பார்க்கலாம். இலக்கண குறிப்பு ஒரு முறை சும்மா தெரிஞ்சு வச்சிடலாம். இலக்கண குறிப்பு நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் இலக்கண குறிப்போட பேஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்க ஓகே. ஸோ புக்கில் இருக்குது, கான்செப்ட் படிச்சுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் தரும் இது வேர்ச்சொல் அறிக்கை, வேர்ச்சொல் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் புக்கில் இருக்குது ஓகேங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்குது. நீங்கள் நானும் நோட்ஸ் இதெல்லாம் கிளாஸஸ் எடுத்துட்டேன், ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டேன். நீங்கள் அந்த கிளாஸை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக பண்ணலாம். சார் எப்படி சார் 2 நாளில் படிக்கிறது கேட்கலாம் இல்லையா, 1.5 நாளில் எப்படி சார் படிக்கலாம்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 hour கிளாஸஸ் கூட இருக்காது ஓகேங்களா. ஒரு 40 minutes கிளாஸ் தான் இருக்கும். நோட்ஸும் இதுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. வேணும்னா குரூப்பில் மீட் அனுப்பலாம். அந்த வெறும் 40 minutes நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அறிதல். ஒரு பொருள் தரும், அதான் நேற்று சொன்னோம் இல்லையா, நேற்று சிலபஸ் டீகோடிங் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பார்த்துங்க ஓகேங்களா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து கப்பல்ன்ற ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள், நாவாய், வங்கம், அப்புறம் என்ன பார்க்கலாம், களம், புனை, தோணி, ஓடம் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே சொல் என்னன்னா கப்பல் ஓகேங்களா அப்படின்னு மீனிங் வந்துடும் இல்லையா. ஸோ அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஒரு பொருட்பன்மொழி ஓகேங்களா. ஒரு பொருட்பன்மொழி, அதாவது ஒரு பொருள் தரம் பல சொல்ல ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லியிருக்கோம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது பேஸ் தான், இது வந்து எங்கேயும் படிக்க போகிறது கிடையாது. முதல்ல வந்து எழுவாய் வரும், அடுத்து வந்து இது வரும், செயல்பாட்டு பொருள் வரும், அடுத்து வந்து என்ன ஒரு ஆப்ஜெக்ட் வரும், அதாவது பயனிலை வரும். ஸோ அந்த மாதிரி சொன்ன முடிஞ்சாலே போதும் ஓகேங்களா. மோஸ்ட்லி ஃபேமஸான ஒரு வேர்ட்ஸ், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் ஓகேங்களா. தமிழர்களின் மிகச்சிறந்த விளையாட்டு ஏறுதழுதல் ஆகும், இல்லை தமிழர்களின் தொன்மையான விளையாட்டு ஏறுதழுதல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொற்கள். ஸோ ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே போதும். கவர்மெண்ட் மெட்டீரியலே கொஞ்சம் கீ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் விட்டு ஒரு டெஸ்ட் தான். ஸோ மேக்ஸுக்கு வந்து சார் நீங்கள் தமிழுக்கு சொல்லிட்டீங்க, தமிழுக்கு வந்து எனக்கு டைம் பற்றும், மேக்ஸுக்கு எப்படி சார் டைம் பற்றும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேக்ஸுக்கு வந்து என்ன சொல்லலாம், அதுக்கு தான் ஒரு டெஸ்ட் விட்டு இப்போ சுருக்குதல் ஃபஸ்ட் டெஸ்ட் படிச்சிங்கன்னா 2வது டெஸ்ட் விழுக்காடுனா இங்கேயே கொஞ்சம் படிச்சிங்க, இப்போ இந்த 2வது டெஸ்ட்லேயே கொஞ்சம் படிச்சிங்க, 3வது டெஸ்ட்டுக்கு அப்போ கொஞ்சம் படிச்சிங்க ஓகேங்களா. அது ஏன்னா ஒரு டெஸ்ட் விட்டு ஒரு டெஸ்ட் வேணாம், எனக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் இப்படி போடுறேன், ஒரு டெஸ்ட் விட்டு ஒரு டெஸ்ட் போட்டிருக்கேன் சரிங்களா மேக்ஸை. ஸோ இங்கே விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 5வது டெஸ்ட்டில் தான் வருதுன்னா 4வது டெஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ 4வது டெஸ்ட்டில் பாதி படிச்சிங்க, மீதி பாதி இங்கே படிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் இங்கே எழுதிங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
அடுத்து வந்து சந்தி பிழை நீக்கி எழுதுக. ஓகேங்களா, சந்தி பிழை அதாவது வல்லினம் மிகவும் மிக இடங்கள் நம்ம படிப்போம். ஸோ இதெல்லாமே பிழை திருத்தம்ன்ற கான்செப்ட்டில் வரும். ஸோ பிழை திருத்தம்லாம் இங்கே கொடுத்துட்டேன் எடுத்துட்டு. ஓகேங்களா, இது எல்லாமே பிழை திருத்தம். ஓகேங்களா, பிழை திருத்தம் என்ன, சந்தி பிழை நீக்கி எழுதுக. ஸோ வல்லினம் மிக இடங்கள் அது பார்ப்போம். கிளாஸஸ் போட்டிருக்கோம், ஒவ்வொரு புக் பேக் பின்னாடியுமே இருக்குது. ஒற்றுப்பிழை அறிதல். ஒற்றுப்பிழை அறிதல் என்ன, அதே தான் வல்லினம் மிகவும் மிகாதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, ஒற்றுப்பிழை. ஓகேங்களா, ஒற்றுனா புள்ளி வச்ச எழுத்து. ஓகேங்களா, ஸோ ஒற்றுப்பிழை அறிதல். எழுத்துப்பிழை அறிதல் அதே கண்டென்ட் தான். ஓகேங்களா, அதே கண்டென்ட் தான். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறி இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஒரே கண்டென்ட்டில் தான் சேரும். சிலபஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது எல்லாமே ஒரே கண்டென்ட் தான். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரில் அமைத்தல். ஒருமை பிழை அதான் மாடு மேய்ந்தது, மாடுகள் மேய்ந்தன. ஸோ அந்த கான்செப்ட் ஒருமை பன்மை பிழை. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பேச்சு வழக்கு தொடர்புகளில் உள்ள பிழை திருத்தம். பேச்சு வழக்கு உள்ளதுன்னா வலுவு சொற்களை நீக்கி எழுதுன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே ஆல்ரெடி மேலே கொடுத்துருப்போம் பாருங்க, வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. வலுவு சொற்கள் வலு. ஓகே, இங்கே பாருங்க, அடுத்தது ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான தொடரில் அமைத்தால் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். அதாவது பேச்சு வழக்கில் உள்ள பிழை திருத்தம் என்னன்னா வலுவு சொற்களை நீக்கிறது. அதுக்கு இன்னொரு பேர். ஓகேங்களா, நம்ம புக்கில் வந்து இருக்கும் இல்லையா, சொல்லியிருக்கோம் இல்லையா, தலையணை தலைகாணின்னு இருக்கும், தலையணை சீகக்காய் அப்படிலாம் சொல்லும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அதுதான் வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. வலப்பக்க சுவற்றில் எழுதாதேன்னு இருக்கும், வலது பக்க சுவற்றில் எழுதாதே, அதை வலப்பக்க சுவரில் எழுதாதேன்னு மாற்றும் இல்லையா. ஸோ அந்த வலுவு சொற்களை நீக்கி எழுதுக தான் மோஸ்ட்லி எல்லாமே எங்கே இருக்குன்னா சிலபஸ் 11th 12th ஓல்டு புக்கில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, 11th 12th ஓல்டு புக்கு, அதனால் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுதான் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். ஸோ வழக்குன்னு வரனால நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும், இது எக்ஸ்ட்ரா தான், எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இல்லையா, வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. ஓகேங்களா, இடடக்கல் மங்கலம் குழுவுக்குறி. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பெருசாக இல்லை, சின்னது தான். வல்லினம் மிக இடங்கள் இது ரெண்டும் அதே வந்துடும். ஒருமை பன்மை அறிக, அடுத்து வந்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. இவ்வளோ தான் கண்டென்ட். சரிங்களா, ஸோ இது வந்து 7ஆம் தேதி, இது 7வது டெஸ்ட்டாக இருக்கும், 30ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ கூட வந்து தனி வட்டி ரொம்ப கம்மி தான். தனி வட்டி ஒரு 25 சம்மு தான் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து 2ஆம் தேதி. ஓகேங்களா, 2ஆம் தேதி. ஏன்னா இப்போ இதுக்கு மட்டும் 3 நாள் டைம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 31, அடுத்து வந்து 1, 2 நாள் விட்டு 3ஆம் தேதி தான் டெஸ்ட் வருது. எப்படியும் 31 வந்து உங்களுக்கு கணக்கு கிடையாது. நியூ இயர் வந்துருச்சு அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேக் வெட்டிட்டு கொண்டாடிட்டு இருப்போம். நமக்கு என்றைக்கு பாஸ் ஆகிறோமோ அன்றைக்கி தான் நியூ இயர். ஸோ அதனால் எதுவும் பார்க்காம படிங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 2ஆம் தேதி நிறுத்தற் குறியீடுகள். ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து இருந்தப்பட்ட கேள்வி, இது ஒரு கண்டென்ட். கொடுக்கப்பட்ட நிறுத்தற் குறியீடுகள் 1. ஓகேங்களா, அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேள்வி, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு 5 கேள்வி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஓகேங்களா, அப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல, கோடிட்ட இடத்துல. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அவர் கடிதம் எழுதினாரா ஏற்றினாரானா எழுதினார். ஓகேங்களா, 2 கொடுத்துருவாங்க ப்ராக்கெட்டில், எழுதினார். ஓகேங்களா, அவர் கவிதை என்றது எழுதினாரா ஏற்றினாரா ஏற்றினார். ஸோ அந்த கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சரியான சொல்லை கோடிட்டத்தில் சரியான சொல்ல சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேங்களா, நான் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் பிகாஸ் என்னது எனக்கு அதான் ஐ எம் டுடே லீவ் பிகாஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் எனவே, ஓகேங்களா, நேற்று மழை பெய்தது, அதனால் இன்று பள்ளி விடுமுறை. ஓகேங்களா, அப்படி போடுறோம் இல்லையா. ஸோ ஆகிய முதலிய ஏனெனில் எனவே அதனால் பேசிக் கான்செப்ட் தான். இந்த பேசிக் கான்செப்டை தெரிஞ்சால் போட்டலாம். இதெல்லாம் படிக்க வேண்டியது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதோட கான்செப்டை தெரிஞ்சால் போதும். இதை நான் கிளாஸ் எடுத்துடுறேன். சரிங்களா, ஓகேவா. ஸோ 6th to 12th நியூ அண்டு ஓல்டு புக்கு எங்கேயும் இல்லை, சும்மா கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னடா புக்கு ஃபுல்லாக விடணும், புக்கு ஃபுல்லாக இது கிடையாது. இதுக்கு நான் வேர் டு ஸ்டடி எல்லாம் தனியாக கொடுத்துட்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதோட இலக்கணம் 8 டெஸ்ட்டோட இலக்கணம் முடிஞ்சு. ஓகேங்களா, 85 மார்க் இதில் கவர் ஆகும். நீங்கள் வெறும் ஜஸ்ட் இலக்கணம் நினச்சின்னா உங்களால் வந்து மார்க் நம்ம ரொம்ப ஈஸியாக மார்க்கை இழக்கக்கூடிய பகுதி இதுதான். ஓகேங்களா, ஆனால் வந்து ரொம்ப நீங்கள் இதாக பண்ணிங்கன்னா இதில் கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 9வது இலக்கியம். ஓகேங்களா, இலக்கியம் உரைநடை இதுக்கப்புறம் வரும். 9வது டெஸ்ட் இலக்கியம். ஸோ திருக்குறள் மேலே இருக்குது. அதில் முதல் 10 அதிகாரம், மொத்தமே 20 அதிகாரம் தான். அதை 2ஆக பிரிச்சுட்டேன். முதல் 10 அதிகாரம். ஓகேங்களா, அதான் நூல்வெளி ஆசிரியர்னா என்னன்னா திருக்குறளோட ஆசிரியரை பற்றி, அதாவது திருவள்ளுவரை பற்றி மட்டும் தனியாக கேட்கலாம், திருக்குறளை பற்றியும் தனியாக கேட்கலாம். சரிங்களா, ஸோ திருக்குறள் முதல் 10 அதிகாரம். உரைநடையில் வந்து தமிழின் தொன்மை சிறப்பு. ஓகேங்களா, தமிழின் தொன்மை சிறப்பு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா சிலபஸ் கொடுத்துறேன். இதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துறேன். ஓகேங்களா, இதுக்கு வேர் டு ஸ்டடி. உரைநடை இலக்கியத்துக்கு நான் கன்ஃபார்ம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன். சரிங்களா, இருக்குது போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, கூட கூட்டு வட்டி. ஓகேங்களா, கூட கூட்டு வட்டி. ஓகேவா, ஸோ புக்கில் இருக்கிற சம்ம நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொஞ்சம் சேர்த்து படிங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது தமிழின் தொன்மை சிறப்புக்கு நாங்கள் என்ன இருக்குன்னா சிலபஸ் இருக்குது. ஓகேங்களா, தமிழின் தொன்மை சிறப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாம்.
இலக்கியம், திருக்குறள். அடுத்த இலக்கியத்தில் வந்து திருக்குறள், அடுத்த டெஸ்ட். இது வந்து இதுக்கெல்லாம் 3 நாள் டைம் கொடுக்குறேன். பாருங்க, இங்கே பாருங்க. இது வந்து 8ஆம் தேதி முடியுதா, இது 2ஆம் தேதி முடியுதா, அடுத்து 3 நாள். ஏன்னா 10 அதிகாரம் படிக்கணும், ரொம்ப கம்மி தான். 10 அதிகாரம்ன்றது ஒரே நாளில் கூட படிச்சிடலாம். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா தமிழின் தொன்மை இருக்கு இல்லையா, கூட்டம் மேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் 3 நாளே டைம் கொடுக்குறேன். தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்த 3 நாள் கழிச்சு வந்து அடுத்த 10 திருக்குறள், அதுக்கடுத்து திராவிட மொழி தொடர்பான செய்திகள் புக்கில் இருக்குது. இதுக்கும் சிலபஸ் கொடு, வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸிங் இல்லை. அடுத்து வந்து அவ்வளோதான். அடுத்து திருக்குறள் முடிச்சு அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா. என்னது சிலபஸில் இருக்கிறது மட்டும் எது நாலடியார், அடுத்து நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிவை 40, இனிவை 40 இல்லை, இனிவை 40 இருக்குது, இன்னா 40 இல்லை, சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா. ஏழாதி. இந்த இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டா போதும். ஔவையார் பாடல். ஔவையார் பாடல்னா மோஸ்ட்லி நீங்கள் சங்ககால ஔவையார் படிக்கிறது உங்களோட ஓன் விருப்பம். ஆனால் மோஸ்ட்லி எதுக்கு முக்கியத்துவம்னா பிற்கால ஔவையாருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு உரைநடை. பிற்கால வேணா நம்ம புக்கில் இருக்கிற மூதுரை மட்டும் தான் இருக்கும். மீதி அங்கங்கே சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கும், அதை சேர்த்து படிச்சு வேண்டியது தான். ஸோ உரைநடையில் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அதில் யார்? ஊவேசா. தமிழ் பணி தொடர்பான செய்திகள். யாரோட தமிழ் பணி? ஊவேசாவோட தமிழ் பணி. தேப்பம்னா சொன்னால் லக்குவனார். இதில் ஊவேசா மட்டும்தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதாவது பாடமாக நம்ம புக்கில் இருக்கும். தேப்பம் மீனா சுந்தரமும் சி லக்குவனாரும் கவர்மெண்ட் மெட்டீரியல் மெர்ஜ் பண்ணால் போதும். கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்டில் போட மறந்துட்டாங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா. புக்கு இதுக்கு வேர் டு ஸ்டடியை கொடுத்துறேன். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா. எல்சிஎம் மீசிமா மீப்போவா. ஓகேவா. நெக்ஸ்ட் உரைநடை. அவள் தான் இலக்கியம் முடிச்சு மீதியெல்லாம் உரைநடை தான். தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். தமிழ் தொண்டு யார் யார் வருவா? 1 தேவநேய பாவனர், 2 பாவலர், மொத்தம் 14 பேர் வருவாங்க சம்திங். ஓகேங்களா. அதை 2ஆக பிரிச்சுட்டேன். தேவநேய பாவனர் பழைய புக்கில் ஒரு பாடம் அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா. புது புக்கில் ஒரு அந்த பாக்ஸ் நூல்குறி மட்டும் படிச்சிடலாம். பாவலர் பிரிஞ்சுத்துனார். ஓகேங்களா. ஜி போப் வீரமணி இவங்களாம் ஒரே ஒரு பாடம் மட்டும் தான் வருவாங்க, சின்ன சின்ன பாடங்கள். அகர முதலி. ஓகேங்களா. 8வது புக்கு ஓல்டு புக்கு. ஓகேங்களா. 2011 எடிஷன்லாம் இருக்கும். வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். சரிங்களா. ஸோ இந்த 5 கண்டென்ட்டும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதில் பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. இது வந்து தமிழ் சான்றோர் தான் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. தமிழ் சான்றோர் அதில் வந்து பாவேந்தர் 1, நாமக்கல் கவிஞர், இதில் நிறைய பேர் வருவாங்க. அதை நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். 13 பேர் வருவாங்க. பாவேந்தர் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கண்ணதாசன், முடியரசன், தாராபாரதி, பட்டுக்கோட்டை, இதெல்லாம் சேர்ந்து 1. நம்ம பார்ட்டு சியில் 3ன்னு இருக்கும் இல்லையா, பழைய இதில் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இவங்களை புது புக்கிலையும் இருப்பாங்க, பழைய புக்கிலையும் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பாரதிதாசன் தான் அதிகமாக வரும். நாமக்கல் கவிஞர் புது புக்கில் ஒரு பாட்டு, பழைய புக்கில் ஒரு பாட்டு, அந்த மாதிரி தான் வருவாங்க. கண்ணதாசன் அதே மாதிரி தான் ஒரு 2 பாட்டு தான் வரும். முடியரசன் ஒரு 2 பாட்டு தான் வரும். தாராபாரதி ஒரு 2 பாட்டு தான் வரும். சரிங்களா. இவ்வளோ தான் வரும். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். 3 நாள் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸில் வந்து பரப்பளவு கொள்ளளவு நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா. ஐ திங்க் 9th 10th புக்கு மட்டும் படித்தா போதும். 10th அளவியலை மட்டும் படித்தா போதும்னு நினைக்கிறேன். அதுலேயே கவர் ஆகிடும் எல்லாமே. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு உரைநடை தமிழ் சான்றோர் பற்றி செய்யலாம். அதோட கண்டினியூ டிகேசி. இதெல்லாம் கவிதை தொடர்பு. இவங்க எல்லாமே கவிதையாக இருக்கிறவங்க. அவங்கள நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா. சிலபஸ் கலந்து தான் இருக்கும். நான் வந்து கவிதை ரிலேட்டடாக வச்சுட்டேன். ஓகேங்களா. கவிதை ஏற்றவங்க தனியாக வச்சுட்டேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கவிதை ஏற்றவங்களும் வருவாங்க, கொஞ்சம் உரைநடையிலையும் வருவாங்க, துணைப்பாடம் அந்த மாதிரி. ஓகேங்களா. இங்கே பாருங்க, தமிழ் ஒலி கவிதை ஒரே ஒரு பாட்டு வரும். உருத்திரங்கண்ணானார் ஒரே ஒரு பாட்டு. தமிழ் ஒலின்றது பட்டமரம் அப்படி 9th புக்கில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, ஒரே ஒரு பாட்டு. அது உருத்திரங்கண்ணானார் வந்து கடலூர் உருத்திரங்கண்ணானார் வந்து கலங்கரை விளக்கம் 7வது புக்கில் ஒரே ஒரு பாட்டு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. கீவா ஜெகநாதர் கவர்மெண்ட்டில் படித்தா போதும். கவர்மெண்ட்டில் இருக்கிற டேட்டா படித்தா போதும். புது புக்கில் இல்லை அவ்வளோவா. ஓகேங்களா. முத்தமிழ் இது வந்து கீவா ஜெகநாதர் வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, கீவா ஜெகநாதன். ஓகேங்களா. இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மலையருவின்ற பாட்டை தொகுத்தது. அவ்வளோதான். ஸோ அந்த டேட்டா மட்டும் வரும். எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ டிகேசி. ஓகேங்களா. ஒரு பாடம் வந்து நமக்கு கடற்கரை நிலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. தவத்திரு குன்றடியில் அறிகிற ஒப்புரவு நெறி அப்படின்னு ஒரு திருக்குறள் பற்றி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. காய்த்தே மில்லத்து 7வது புக்கில் 9வது பாடம் நினைக்கிறேன். காய்த்தே மில்லத்து. ஓகேங்களா. சமுதாய வழிகாட்டு கொடுத்துருப்பாங்க. வேலு நாச்சார் ஒரே ஒரு துணை பாடம் வரும். அவ்வளோதான். ஓகேங்களா. இது எல்லாமே சேர்த்து பாடம் வேர் டு ஸ்டடி கொடுத்துறேன் 20ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 நாள் டைம் இருக்குது. இதில் கம்மியான சிலபஸ் இருக்குன்னா அதை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா இலக்கணம் இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இலக்கணம் இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து அவ்வளோதான். இதோட என்ன முடிச்சுன்னா உரைநடை முடிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. இப்படி படிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறோம் ஒரு நம்மளோட மன திருப்திக்காக. ஏன்னா சிலபஸை முடிச்சுட்டேன், தமிழை முடிச்சுட்டேன். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா ஒரு முறை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக 6ஆம் வகுப்பு இலக்கணமும் புக் பேக்கும். அது ஓல்டு புக்காக இருக்கும், நியூ புக்காக இருக்கும். சார் எப்படி சார் வந்து 3 நாளில் படிக்க முடியும்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டோம். ஓகேங்களா, 6ஆவதுலேருந்து 10வது வரையும் தான். ஓகேங்களா, இது 6வது மட்டும்தான், ஜஸ்ட் 6வது மட்டும் தான், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஆல்ரெடி இதில் பாதி முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ அப்போ கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, 23ஆம் தேதி 3 நாள் டைம் இருக்குது. அடுத்து 26 7வது புக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து 29 3 நாள் கழிச்சு 8ஆம் புக்கு கூட தர்க்க கார்னிவல். இதெல்லாம் ஈஸி தான். இதுக்கெல்லாம் நோட்ஸ் வேணும்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, குரூப்பில் அனுப்பிடுறேன். ஓகேங்களா, 1ஆம் தேதி வந்து 9ஆம் வகுப்பு, 4ஆம் தேதி வந்து 10ஆம் வகுப்பு. ஓகேங்களா, ஸோ 10ஆம் வகுப்பு வரையும் போதும். ஓகேங்களா, புக் வைஸாக அவ்வளோதான் போதும். சரிங்களா, 11th 12th தான் நம்ம முக்கியமான கண்டென்ட் மட்டும் சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு போகிறோம். அது வந்து தமிழ் முழு தேர்வு. ஓகேங்களா, ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த டெஸ்ட்லலாம் நம்ம இது பண்ணாதான் நமக்கே ஒரு இது கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதனால் 1லாம் வைக்கல, நான் 3 வச்சுக்கிறேன். பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 8ஆம் தேதியோட முடியுது. 8ஆம் தேதி எனக்கு எக்ஸாமும் முடிஞ்சிடும். சரிங்களா, காட்சி எண் எழுத்துக்காரணவியல் எண் வரிசை இதெல்லாமே தொடர்ந்து வச்சுட்டேன். சரிங்களா, ஓகே. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஜிகே வந்து பின்னாடி தனியாக போடுறேன். இது முடிஞ்ச பின்னாடி ஜிகே வந்து தனியாக நான் அதுக்குள்ளே ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா, ஓகேவா. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வச்ச முழுசாக பாருங்கள். ஓகேங்களா, விருப்பம் இருக்கிறவங்க சேருங்க. தயவுசெய்து கம்மி விலையாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வராதிங்க. ஓகேங்களா, நம்ம எப்படி ஒரு டெஸ்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். யாருக்காவது யூஸ் ஆகுனா நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா, இவ்வளோ தான் விஷயம். தேங்க்யூ பை நியோ. ஓகேங்களா, ஸோ நியோ டிஎன்பிசி அப்படின்ற ஒரு டெலிகிராம் குரூப்லையும் நான் அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஓகேங்களா, நியோ டிஎன்பிசி அதுதான் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து தனி ஒரு இதில் குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. ஆல்ரெடி இருக்கிற குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் இருக்காங்க, 3000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து விட்ருவோம். அப்படியே கண்டினியூ ஆகும். ஷெட்யூலில் போட்டு மீண்டும் தேவையான நோட்ஸை மீண்டும் போடுவோம். வேர் டு ஸ்டடி கொடுத்து நீங்கள் மீண்டும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். டெஸ்ட் எப்பவுமே ஈவினிங் 6 PM அந்த சமயத்தில் தான் வரும். ஓகேங்களா, கீ ஆன்சர் முடிஞ்சால் நான் லைவ் போடுறேன். அப்படி இல்லைனா கீ ஆன்சர் வந்து இது பண்ணி கொடுத்துருவோம். பிடிஎஃபாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, ஓகே. ரொம்ப டைம் இல்லை. தேங்க்யூ பை நியோ. ஓகேவா, ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபோன் நம்பர் தான் அட்மினோட நம்பர். ஓகேங்களா, இது என்னோட நம்பர் இல்லை. தயவுசெய்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டவுட்டை வந்து அதிகமாக கேட்காதீங்க. தேவையான டவுட்டை மட்டும் கேளுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் வந்து எப்படி சார் ஜாயின் ஆகுறது, எவ்வளோ சார் ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிடப்பீங்க. ஸோ அதை குறைச்சிங்க. இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகேவா, யூஸ் பண்ணிங்க. பாய். தேங்க்யூ பை நியோ.